அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி நாளுடைய பதிவு. கந்தசஷ்டி விரதமானது எல்லாருமே 6 நாட்கள் 7 நாட்கள் விரதம் இருக்க நம்ம தொடங்கியிருப்போம். அப்படி முடியாதவங்க கூட 6வது நாளாக வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் சூரசம்ஹார நிகழ்வு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முருகனை வேண்டி விரதம் இருப்பாங்க. இப்படி முருகப்பெருமானை நம்ம நினச்சி விரதம் இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்குங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்றைய நாள் மாலையில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரங்கள் நடக்கும். சூரசம்ஹாரம் நடந்து முடித்தவுடனே விரதங்கள் யாரெல்லாம் பக்தர்கள் இருக்கிறோமோ கண்டிப்பாக எல்லாருமே தலைக்கு குளிக்கணுங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி. அப்படி நம்ம தலைக்கு குளிக்கிறப்ப சில முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் கூட ஒரு நொடிப்பொழுதில் விலகுங்கிற ஒரு ஐதீகமாக இருக்குங்க. அதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் சூரசம்ஹாரம் முடித்து நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு குளிக்கிறப்ப நம்ம சொல்லுகின்ற சில முக்கியமான பொருட்களை நீங்கள் கலந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் முருகன் அருளாலே நடக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், சூரசம்ஹாரம் முடித்தவுடனே கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுமா அப்படின்ட்டு. கந்தசஷ்டி நாளுக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ, சூரசம்ஹார நிகழ்வை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக தலைக்கு குளிச்சே ஆகணுங்க. இது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி. அப்படி நம்ம குளிக்கிறப்ப அந்த தண்ணீரில் சில முக்கியமான பொருட்களை இப்படி கலந்து குளிக்கிறப்ப முருகனுடைய ஒரு நாமத்தை நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக எவ்வளவு நாள்பட்ட ஒரு பிரச்சனைகள் கூட ஒரு நொடி பொழுதில் ஒரு க்ஷணப்பொழுதில் முருகனுடைய அருளாலே கண்டிப்பாக சரியாகுங்கிற ஒரு ஐதீகம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அப்படி செம்பு இல்லாதவங்க சின்னதான ஒரு பாத்திரம் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு. எல்லாருக்குமே தெரியும், கல்லுப்பானது நமக்கு நம்ம உடம்பு ஃபுல்லாக கிளென்சிங் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸையும் ரிமூவ் பண்ணும். அந்த கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதோடு கூட கொஞ்சமாக சந்தனத்தூள், அதாவது நம்ம பூஜை ஸ்டோர்ஸ் இது எல்லா இடமும் கிடைக்கும் சந்தன பொடி. அப்படி இல்லாட்டி நல்ல சுத்தமான சந்தனமாக இருந்தது அது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கலந்துக்கலாம். அதோடு கூட பன்னீர், நம்ம பூஜைக்கெல்லாம் பன்னீர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பன்னீர் கொஞ்சமாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இதோடு கூட மஞ்சத்தூள். இப்போ உங்கள்கிட்ட சில பொருட்கள் இல்லாமல் போனால் கூட கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கல்லுப்பும் கொஞ்சமான அந்த மஞ்சள் தூளும் இருக்கும். இது ரெண்டையுமே கூட நீங்கள் கலந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே குளிக்கின்ற அந்த நீரோடு சேர்ந்து நீங்கள் எடுத்து நீங்கள் கலந்து அப்படி குளிக்கிறப்ப நம்ம 3 முறை முருகா முருகா முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை சொல்லி, இல்லாட்டி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தலையோடு அந்த தண்ணியை நம்ம ஊற்றி குளிச்சுட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நிச்சயமாக நொடி பொழுதில் தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. நிறைய பேருக்கு காலையிலையும் தலை குளிச்சுட்டு இப்படி சாயங்காலம் தலை குளிக்கிறப்ப சைனஸ் ப்ராப்ளம் வரும், அப்படி பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தலைக்கு இந்த தீர்த்தத்தை அந்த தண்ணி எடுத்து நீங்கள் தலைக்கு தெளிச்சுக்கிட்டாலே போதும். இப்படி எளிமையான முறையில் நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றி இப்படி நம்ம குளிக்கிறப்ப நிச்சயமாக நம்ம பிடித்த கஷ்டங்கள், பீடைகள், தரித்திரங்கள் இது எல்லாமே அடியோடு போய் முருகனுடைய அருளாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இப்படி சூரசம்ஹாரம் முடித்த உடனே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகன் கிட்ட மனசில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளானது நிச்சயமாக பலிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் மறக்காமல் சூரசம்ஹாரம் முடிஞ்சவுடனே உங்களுக்கான வேண்டுதலை முருகன் கிட்ட வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ எல்லா விஷயங்களுமே பலிதமாகும். அதனால் குளிக்கிறப்ப இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.